ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்டிஸ்ட் வந்துச்சு எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க வரோம்னா இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா தேட்டரில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 9 o'clock ஷோ, எனக்கு இப்போ வந்து 8:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு 1/2 hour இருக்குது. ஸோ நான் அசோக்கில் இருக்கேன். ஸோ நம்ம சென்னை டிராஃபிக் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணது 2007 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியன் 2 ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமாக இந்தியன் 2 எடுத்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலி வந்து 2024 12 ஜூலையில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதாவது இன்னைக்கு காலையில் தான் வந்து விவேக் சார் வந்து இருக்காரு அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிக் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னே ஸோ ஆர்வமாக இருக்குது. வெங்கடேஸ்வர் தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க படத்தோட கிரியேட்டரு, லைக்கா ப்ரொடக்ஷனு. ஸோ ஓகே, ஜான்வரி 2019 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணது இந்தியன் 2 நாங்கள் எடுக்க போகிறோன்ற அலௌன்ஸ் பண்ணது வந்து செப்டம்பர் 2017 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து படம் பார்த்துட்டு நான் தேட்டருக்கு போய் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். ஸோ படம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா, வாங்க போகலாம். Yo, be there, people be there. The angel will not, you also be there. Yo, be there, people be there. It's never too old to not to be there. It's never too old. I can do it,
படத்துக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஒரு வழியாக படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப வைபாக இருந்துச்சு. ஸோ இந்தியன் டூர் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். பட் அங்கே வந்து உள்ள என்ட்ரி ஆனோடனே டிஜேலாம் வச்சுருந்தாங்க, டிஜே வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்து ரோபோ சங்கர் வந்திருந்தாங்க. ரோபோ சங்கர் வந்து தேங்காய் உடைச்சாங்க. அப்புறம் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு. இந்த படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், அந்த பண்ணியிருக்கோன்றது நிறைய சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஒரு 6 இயர்ஸாக எடுத்தாங்க இந்தியன் டூ. ஸோ அதில் இடையில 2 இயர்ஸ் கேப் விழுந்துருச்சு. ஸோ அது இப்போ ப்ரொடக்ஷன் தான் நடக்கும். ஸோ எவ்வளோ பெரிய படத்துக்கு. ஸோ வாங்க படத்தை பற்றி பேசுவோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவு வந்து எங்களுக்கு என்னென்னா மேஜராக நம்ம நாட்டில் நடக்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்துக்கு போகிறவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக போங்க. நம்ம சரி ஒரு 2 hours இருக்குது படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா எப்போ படம் முடியும்னே சொல்லிட்டு அந்த நடக்கிற சீன்லாம் பார்க்க மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா நோட்டீஸ் ஆகாது. ஒரு பீஸ்ஃபுல்லான டைமில் போங்க. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, சரி படத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காதீங்க. ஸோ படத்தை வந்து சரி நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம், ஓகே நமக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் கரெக்டாக அப்போ போய் சினிமா தேட்டரில் பாருங்கள். இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வருது. நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் ஒரு 1 monthல் வந்துடுவான். 1 month இல்லை 15 days விட்டுருவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் போட்டிருந்துச்சு. ப்ரெசென்டட் பை ஓடிடி பிளாட்ஃபார்ம் பை நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வரும். ஸோ இந்த படத்தை பற்றி என்னென்னா ஸ்டோரி இதான் பேசிக்காக நம்மளோட இந்தியன் படம்னா இந்தியா தான். ஸோ மேஜராக இந்தியாவை வச்சு தான். ஸோ இந்தியாவில் என்ன நடக்குது, ஊழல்கள் என்ன, இப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்குது, ஸோ அதை பற்றி தான் நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம எதுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணுன்றதுக்காக தான் இந்தியாவில் நடக்கிறது தான் அப்படியே இருக்குது. பட் அது உண்மையாக நான் இருக்கேன், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரினா என்ன நடக்கும்ன்றது தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னோட சைட் ஆஃப் ரிவ்யூ வந்து என்னென்னா பேடாக இருந்த சுச்சுவேஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க ஒரு 10 to 20 minutes அதுக்கப்புறம் நான் அந்த சீன் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் படத்தில் பாருங்கள். நான் சீனை எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், அவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒரு 20 to 25 minutes அப்புறமேட்டு வந்து ஒரு சாங் வரும். அந்த சாங்லாம் ட்ரிம் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சாங்லாம் வந்து அந்த சாங்கில் மீனிங்கும் புரியல. இங்கே வந்து கமலா தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ ஒன்றுமே புரியல, அவங்க யாருமே கத்தலை. அந்த சாங் வந்து அமைதியாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது கமல் சாரோட என்ட்ரி. ஸோ என்ட்ரி செமையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு சீன் வச்சதே ஃபஸ்ட்டு சீன் வச்சதே வந்து செமையாக இருந்துச்சு. அது மாதிரி வந்து படத்தில் ஃபஸ்ட் சீன் வந்து நம்ம ஏரியா சென்னை ஏரியாவில் வந்து எப்படி ஏரியாஸ் இருக்கோ அது மாதிரி வந்து அதெல்லாம் காட்டியிருந்தாங்க. நிறைய வந்து அதில் நிறைய எதுவுமே வந்து எல்லாமே வெளிப்படையாக காட்டியிருந்தாங்க. அது எப்படி வந்து படம் வெளியிட்டிருக்காங்கன்றது தான் எனக்கும் புரியல. ஸோ இதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும் இந்த படத்துக்கு. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த படத்தை விட்டுருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது போய் படத்தை பாருங்கள். ஸோ நம்ம இந்த படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒன்றுமே புரியாது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த படத்தை போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்துடும் இப்படி சீக்கிரத்தில் 15 daysல. ஸோ படம் நீங்கள் சினிமா தேட்டரில் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா அது எஃபோர்ட், அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கவங்களும் இன்ட்ராக்ஷன் பண்ணி பேசும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நான் மட்டும் தான் போனேன். ஸோ அதை பார்க்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க ஒரு ரிவ்யூ சொன்னாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 10 to 15 minutes ட்ரிம் பண்ணி தான் படம் சூப்பராக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் வேற லெவல், பேசவே தேவையில்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் படம் எண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, எப்படி எண்ட் ஆனிச்சுனே தெரியாது. நான் உண்மையில் அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த டைட்டில் அவரோட நேம் அந்த டேரக்டர் நேம் ப்ரொடியூசர் நேம் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடாதீங்க. அதுக்கப்புறமும் வந்து இந்தியன் 3யோட
கண்டினியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் 3 இதோட வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் ஏன்னா வந்து அது இதோட எண்டிங் வந்து ஐயோ எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அதுக்கப்புறம் அந்த சீன் கண்டினியூ ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து அதோட கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம், அது வந்து வேற மாதிரி நடக்கும். ஸோ அது இதுக்கு என்ன படம் சொல்லலாம்னா விக்ரமே சொல்லலாம். விக்ரம்ல இருக்குல்ல அதே மாதிரி விக்ரம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம் அடுத்து இது நடக்கும். ஸோ ஆனால் அது நடக்காது, வேற மாதிரி நடக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ சேம் தான். பட் ஆனால் வந்து இதில் வந்து நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற எல்லாமே வந்து இதில் இருக்கு. ஸோ மறக்காம சினிமா தியேட்டரில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம படம் வந்துருச்சு, ஸோ போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பரவசம், ஸோ அடுத்து நமக்கு ஒர்க் இருக்குது, இந்த படத்தை பார்த்துட்டு கிளம்புவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பரவசத்தில் மறந்துடுவீங்க. ஸோ அந்த ஒரு பரபரப்பில் வந்து இந்த படத்தை வந்து செய்யணும் தரம் பார்த்துட்டு போயிருவீங்க. பட் ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓடிடிலே வந்துடும். ஸோ அதில் கூட பார்க்கலாம். பட் என்னோட சஜஷன்னா நீங்கள் சினிமா தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இது அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஸோ நிறைய செமையாக இருந்துச்சு. நீங்கள் ஃபைட் சீன்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரிசல்ட் பண்ணி பாருங்களேன். அந்த சீனை கண்ணில் பாருங்கள், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பின்னாடி வரும். தேட்டரில் எப்பயுமே சவுண்ட் இருக்குல்ல, ஸோ டிவியாக இருக்குது கவனம். எல்லா தேட்டர்லையுமே இப்போ வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் தான் நல்ல எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் அவங்க டோடோன்னு நினைக்கிறேன், DODOன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கம்பெனி தான் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பான். அவன் ஸ்பீக்கர் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் தேட்டர்ஸில் இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த சவுண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ வந்து இங்கேருந்து ஒருத்தன் நடந்து விடுறான்னா அவன் சவுண்ட் விடு 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 நம்ம இந்த காதுலேருந்து இந்த காதுக்கு வரும் அப்படியே அந்த ஒரு சினிமா தேட்டரில். ஸோ சினிமா தேட்டரில் போய் எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தோம்னா டிவி மட்டும் தான் இருக்கும். டிவிலாம் பார்ப்போம், பாப்கார்ன் வாங்குவோம், ஸ்விக்கியில் ஆர்டர் போடுவோம். ஸோ இல்லாட்டி சத்யம் தேட்டரில் ஆர்டர் போட்டு சத்யம் தேட்டர் பாப்கார்ன் ஆர்டர் போட்டு தின்ட்டு பார்த்துட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல இருந்துச்சு திங்கிழமை ஒர்க் போயிடுவோம். அது மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் வந்து நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் போயிட்டு தேட்டரில் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஸோ ஒரு கடமைக்கு பார்க்காதீங்க. ஸோ நம்ம லைஃப் டே டு லைஃப்பில் நடக்கிறதெல்லாம், ஸோ டே டு டே இந்த லைஃப்பில் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு யோசிச்சு அது இந்த படத்தை இன்வால்வ் பண்ணிங்கன்னா அப்படியே சிங்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது பாட்டெலாம் வெயிட் பண்ணி. ஸோ இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூ வந்து நம்ம லைஃப்பில் டெய்லி நடக்கிறது தான் கைஸ். ஸோ அதை வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வரும். ஸோ எந்த சைட்லேருந்து வரும்னா வந்து பாலிட்டிக்ஸ் சைட்லேருந்து வந்து ஆக்டருக்கும் எதிர்ப்பு வரும். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணவங்களுக்கு அது எதிர்ப்பு வரும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிற இண்டஸ்ட்ரியில் நடக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த ப்ராசஸில் இருக்குது. ஓகேவா, சரி கைஸ், இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிவ்அவே நான் தரேன், ஓகேவா? ஸோ இந்தியன் 2ல் ஒரு புக்கோட நேம் ஒன்று வரும், ஓகேவா? அந்த புக்கோட நேம் யாராவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நம்ம சப்ளை பண்ணுறேன். நானே என்னோட ஓன் மணியில் நான் சப்ளை பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வந்து நான் வந்து சில இதில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அந்த கிளிப்பை எனக்கு கட் பண்ணி கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிங்கன்னா யார் ஃபஸ்ட் அனுப்பிச்சுடுறீங்களோ அவங்களுக்கு நான் சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இது என்னால் முடிஞ்சது. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பை பாய்.